இதுக்கு தேவையான மேஜர் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 100 கிராம் கோதுமை மாவு, 100 கிராம் அரிசி மாவு, 50 கிராம் கடலை மாவு, 2 ஸ்பூன் ரவை, அப்புறம் 2 முட்டை. இப்போ ஒரு பவுலில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த கோதுமை மாவு, அரிசி மாவு, கடலை மாவு, ரவை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு மற்றும் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கறி மசாலா தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. 2 முட்டையை நல்லா பீட் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணீர் இதில் சேர்த்து கட்டி பிடிக்காமல் அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை தோசை தவாவில் ஊற்றிக்கலாம். ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மல் தோசை மாவு மாதிரி இது இவ்வளோ நாளில் கெட்டுரும் அப்படிங்கிற பிரச்சனையும் நம்மளுக்கு கிடையாது. என்றைக்கு வேணுமோ அன்றைக்கி மார்னிங் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக இந்த மாவை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷும் தேவையில்லை. ஏன்னா நம்ம மசாலா பவுடர்ஸ் எல்லாம் இதிலே போட்டிருக்கனால நீங்கள் அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ஆப்ஷனலாக வேணும்னா நீங்கள் இட்லி பொடி இல்லாட்டினா தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். நார்மல் தோசை மாதிரி இது 2 பக்கமும் நல்லா வேக விட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களோட தோசை ரெடி ஆயிரும்.